மக்களே, இன்று நாம் திருக்குறள் 436ஆம் குறளைக் காண்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் அரசியல் இயலில் உள்ள குற்றங்கடிதல் அதிகாரத்தின் 6வது குறள். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. இந்த குறள் சொல்லும் பொருள் என்னவென்றால், நம்மிலுள்ள சொந்த பிழைகளை முதலில் சுத்தம் செய்து பிறரின் குணத்தை கண்டுபிடிக்க முயற்சித்தால் அதன் பின்னர் நம்முடைய குறை கூட அதிகரிக்கும் என்பதே. எதனால் என்று விளக்குகிறேன். முதல் உதாரணம், நீங்கள் இப்பொழுது வீட்டில் வேலை செய்யும் போது உங்கள் வீட்டு வாழ்க்கை நலனில் கவனம் செலுத்தாமல் சம்பாதிக்கக்கூடியவர்களின் தவறுகளை மட்டுமே பார்ப்பது. உங்கள் சொந்த பிழைகள் தீராததால் கவனக்குறைவு அதிகரித்து குடும்ப உறவு மந்தமாகும். இரண்டாவது உதாரணம், ஒரு மேலாளர் தன் ஊழியர்களின் குறைகளை மட்டுமே கண்டுபிடித்து தன் மேலாண்மை பிழைகளை மாற்றாமல் இருக்கும் போது ஊழியர்கள் மனமுடைவு கொள்ளும். அதனால் நிறுவனத்தின் உற்பத்தி குறையுது. இவ்வாறு தன் குற்றத்தை முதலில் நீக்க வேண்டும். அதனால் பிறர் குற்றத்தை காணும் போது நியாயமான தீர்வு கிடைக்கும். இன்றைய சமூகத்தில் பொது முன்னேற்றம், நீதித்துறை, தொழில் மேலாண்மை போன்றவற்றில் இந்த குறள் மிகவும் பொருத்தமாகிறது. நாம் ஒவ்வொருவரும் முதலில் சொந்த பிழைகளை பார்வையிட்டு சீர்படுத்தி மற்றவர்களின் பிழைகளை ஆராய்ந்தால் நியாயம், நம்பிக்கை, ஒத்துழைப்பு ஆகியவை வளர்ச்சியடையும். அதனால் நம் சமூகமும் நலமும் உயர்ந்து வரும். இத்தகைய அணுகுமுறையை தினசரி வாழ்வில் கடைபிடிப்பது சமாதானத்திற்கும் நியாயத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமாகும். நடந்து பாருங்கள், மாற்றம் உணரலாம். அதனால் திருக்குறள் கூறும் உண்மை நடைமுறையில் வருவதை பார்க்கலாம். முடிவில் சொல்ல வேண்டும் என்றால், தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றத்தை கண்டார். நீங்கள் முறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கைக்கு பாதை அமைக்கிறீர்கள். இதேதான் இந்த குறள் எங்களுக்கு வழங்கும் பிரதான செய்தி.